வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், கொடுமையான பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், மற்றபடி விலை உயர்வு, ஜிஎஸ்டியினுடைய கொடுமைகள். பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போகிறேன்னு சொன்னாங்க, இன்றைக்கு வரைக்கும் போடவே இல்லை பெட்ரோல் டீசலுக்கு. அதே மாதிரி கங்கை நதி 2022 நாங்கள் சுத்தம் பாக்கி கொடுப்போம் அப்படின்னாங்க, இன்றைக்கு வரைக்கும் சுத்தமாக்கலை. இந்த மாதிரி ஏகப்பட்டது. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னாங்க. எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து கையில் எடுத்து செஞ்சால் மக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு பழைய விஷயங்களை தோண்டுவது. மசூதியில் எங்கள் லிங்கம் இருக்குது, ஏன்னா தர்காவில் எங்கள் லிங்கம் இருக்குது, தர்கா இடித்து கட்டப்பட்டதா இல்லை அது தானாக எழுந்ததா, மற்றபடி எங்கெங்கே முகலாயருடைய கல்லறைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி உருவானது, தாஜ்மஹால் உண்மையானதா, சிவன் கோவிலில் இடித்து கட்டப்பட்டதா, அஜ்மீர் தர்கா என்ன சமாச்சாரம், அது உண்மையாக கட்டப்பட்டதா, 800 வருடங்களுக்கு முன்னால் அதுக்கு இங்கே கோவில் இருந்ததா இல்லையா. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் தேவையற்ற ஒரு நிலைமைகள். காரணம் என்ன? அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. முதல்ல இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் விஷ விதையை தூவிட்டாங்க. இந்த 10 வருஷம் ப்ளஸ் 11 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. தூவிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு அது வாட்டு எழுந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் மோகன் பகத், பாபர் மசூதி இடித்ததோடு போடும், இனிமேல் இஸ்லாமியர்கள் தொந்தரவு கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. இல்லையே, அதுக்கு பின்னால் தான் ஏகப்பட்ட தொந்தரவு. ஒரு அரசியல் கூட்டத்தோட சொல்லுவாங்க, ஒரு சொல்லுவார், ஒரு தலைவர் சொல்லுவார் அப்படின்னு. ஆமாம், தூக்கி பிடித்தால் தடி கொடி, திருப்பி பிடித்தால் தடி, கொடியோடு வாருங்கள் அப்படின்னு. கொடியோடு வாருங்களா ஏதோ கலவரம் நடக்க போகுது அர்த்தம். அந்த மாதிரி இந்த பாஜக ஆட்சி ஆனதிலிருந்து ஏகப்பட்ட குளறுபடிகள், தேவையற்ற ஒரு இஸ்லாமிய சீண்டல்கள், என நிம்மதியற்ற ஒரு போக்கு. தொல்லியல் கட்டுப்பாடுல ஒரு சமாதி இருக்கு. முகலாய மன்னர் அவுரங்கசீப், நம்ம இந்தியாவை ஆண்ட அவுரங்கசீப்பினுடைய ஒரு கல்லறை. அந்த கல்லறை நாங்கள் இடிப்போம்னு சொல்லி போட்டு ஒரு கும்பல் இன்னைக்கு மராட்டியத்தில் கிளம்பியிருக்காங்க. அதாவது அந்த கும்பலோட தலைவன் பேர் உதயன் ராஜ போஸ்லே. இவர் சத்ரபதி சம்பாஜி நகரில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பின் கல்லறை நாங்கள் அப்புறப்படுத்தி இல்லை நாங்கள் இடிச்சிருவோம் அப்படிங்கிறார். இவர் பாஜகவினுடைய எம்பி, சத்ரபதி சிவாஜியுடைய வாரிசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நபர். ஒரு தொல்லியல் கட்டுப்பாட்டில் இருக்கு. மற்றபடி வரலாற்று உண்மைகள் இதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். இவ்வளவு நாளா அவுரங்கசீப்பனுடைய கல்லறை இடிக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவர் அவுரங்கசீப்பு இருந்த சமயத்துல இவரு பேர் வர மாட்டேங்குது, அவுரங்கசீப்புடைய மகன் சத்ரபதி, சத்ரபதி சிவாஜியின் மகன் சத்ரபதி சம்பாஜியை கைது செய்து கொலை செய்தார் என்று கூறப்படுகிறது. அது உண்மையெல்லாம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் பெற்ற ஒரு சூழலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி இவர்களால் நம்பிக்கொண்டு கொலை செய்தார் அப்படின்னு ஒரு கூற்று இல்லை. இதனுடைய ஒரு வரலாற்றின் வெளிப்பாடு பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக என்ன இருக்கு, அந்தந்த நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட வகையில் அவரவர்கள் செய்தது அந்த நேரத்துக்கு சரியா தவறா, அது முடிச்சு போன கதை. இதை எடுத்து திருப்பியும் தோசை புரட்ட மாதிரி தோசை புரட்டிட்டே உட்காந்துருந்தான் அப்படின்னா அப்புறம் பலவிதமான கதைகள் போயிட்டு இருக்காங்க. பலவிதமான கதைகள் இல்லை. சமண சமயங்கள் நீண்டு வளர்ந்த இந்த நாட்டில் சமண கோவில்கள் இடிக்கப்பட்டு இந்து கோவில்கள் கட்டப்பட்டன அப்படிங்கிற வரலாற்று கூற்று இருக்கு. புத்த பிட்சுகள் அந்த கவனிக்கப்படாதனால் புத்த கோவில்கள் இடிக்கப்பட்டு இந்து கோவில்கள், இந்து தத்துவா கோவில்கள் கட்டப்பட்டன. இதெல்லாம் பலவிதம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அந்தந்த நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட வகையில் அது சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு. அதுவும் அந்த உதயன் ராஜே போஸ்லே சொல்றார், ஆமா இது இடிக்காவில
அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் வந்து இடித்து போடுவோம் அப்படிங்கிறார். அதையெல்லாம் விட அங்கே இருக்கக்கூடிய விஹெச்பி போராட்டம், உருவ போராட்டத்தை எரிச்சுக்கிட்டு அவுரங்கசீபினுடைய ஒரு படத்தை எரித்து கொண்டு மற்றபடி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக இன்னைக்கு வந்து இருந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலமே வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி இன்னைக்கு வந்து சவால் விட்டுருக்காங்க. பிஹெச்பி அறிக்கை நாங்களே இழுத்து தள்ளுவோம், இல்லாவிட்டால் பாபர் மசூதியை நாங்களே அந்த அவுரங்கசீபுடைய அந்த கல்லறை இடித்து தள்ளுவோம், அதாவது பாபர் மசூதியை போன்று இடித்து தள்ளுவோம் சொல்லிட்டு இந்த பகிரங்கமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை எதிர்த்து அந்த மகாராஷ்டிரா முதல்வர் பட்வீஸ் என்ன பண்ணியிருக்காரு, தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது, காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை, இருந்தாலும் வந்து அவுரங்கசீப்பை புகழ்வதையும் அவரை தூக்கி பேசுவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கேயே முடிஞ்சு போச்சு. 75% ஆதரவு அப்படிங்கிறப்ப பாபர் மசூதி நம்ம தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த அபு அசீம் ஆஸ்பி அப்படிங்கிற ஜமாஜ்வாடி எம்எல்ஏ வந்து போன பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட அவுரங்கசீப் வந்து தூக்கி பேசுகிறார். உடனே அவர் அதுலேருந்து அப்படியே டிஸ்மிஸ், அதுக்கு வந்து இது சஸ்பென்ஸ். அதுக்கு வந்து அங்கிருந்து ஊபி யோகி ஆதித்யநாத் வந்து எங்கள் பக்கம் வரட்டும், அபு ஆசிமை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களுடைய ஏரியாவுக்கு நுழைந்து விடுவாரா, எப்படியெல்லாம் ஒரு மிரட்டல், எப்படியெல்லாம் ஒரு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடு. நாட்டில் எத்தனையோ பிரச்சனை, அநியாயமாக மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொன்றதாக எனக்கு கார்கேவே சொல்லியிருக்கார். அப்புறம் அவரே சொல்லிட்டு எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அறிக்கை வெளியிடவில்லைன்னு அதையும் சொல்லிட்டார். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் ஒரே வார்த்தை இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட ஒரு பிரச்சனை, மகாராஷ்டிரா ஒரு RSS தலைவர் பேசுகிறார், மராட்டியத்தில் மராட்டிய மொழி தேவையில்லை, மராட்டிய மாநிலம் முழுவதும் மராட்டிய மொழி தேவையில்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஹிந்தி தான் பெருசு. அவர் பேசுகிறாரு, மராட்டிய மொழிக்கு எதிராக அவர் பேசுகிறார். ஒரு RSS தலைவர், பழைய தலைவர் பேசுகிறார். அதுக்கு வந்து இந்த உதயன் ராஜோ போஸ் எங்கே போனாருன்னு தெரியலையே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே, அதுக்கு வந்து பிஹெச்பி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலையே, பட்னவிஸ் நாயக்கு கூட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லையே, எந்த ஒரு அறிக்கை வெளியிலையா. அப்போ அவங்களா செஞ்சா அவர்களுக்குள்ள எதிர்த்துக் கொள்வது, அவர்களுக்கு ஆதரித்துக் கொள்ளக்கூடிய சமயத்தில் அவர்களாம் என்ன வேணா செஞ்சுக்கலாம், அவங்களுக்குள்ளே எதிர்த்துக்கலாம், அவங்களுக்குள்ளே வந்து அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், குத்திக்கலாம் முடியும். அது வன்முறையாகாது. பிறர் செய்தால் வன்முறையாகிவிடுமா? ஒரு அபு அசீம் ஆஸ்மி அவுரங்கசீப்பை ஆதரித்து பேசினால் உடனே அது குற்றமாகிவிடுமா? அதே ஒரு RSS தலைவர் மகாராஷ்டிராவில் ஒரு பொது மேடையில் மகாராஷ்டிராவில் மராட்டிய மொழி தேவையில்லைன்னு பேசுறாரு. அப்ப அது வன்முறை இல்லையா? இல்லை, எந்த கோணத்தில் பார்க்குறீங்க? எப்படி பார்த்தாலுமே சரி, நீங்கள் பார்ப்பது அனைத்துமே இஸ்லாமிய வெறுப்பு கோணங்கள் தான். எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து தலைக்கு மீறி போயிடுச்சு. அநியாயமா படுபாவிங்க அந்த மத துவேஷ விஷய தூவி விட்டுறாங்க இந்த பாஜகவும் RSSம். இன்னைக்கு எவனெல்லாம் ஆடிட்டு அடையலாம். இல்லை, எந்த ஜனநாயக பூமியா இதை வந்து இது என்ன வேறு விதமான நாடா வந்து புரியல. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு பப்ளிக்கா ஒரு நபர் வந்து விஹெச் நபர் வந்து இன்னைக்கு அறிக்கை விடுறான் அப்படின்னா, அதாவது அந்த கல்லறையை அகற்றுகிறது, இல்லாவிட்டால் பாபர் மசூதியை போல் நாங்கள் இடிப்போம்னா, இப்போ நம்மளாம் எங்க இருக்கிறோம்? இந்திய நாட்டுக்கு நம்மளாம் வந்து உழைக்கவில்லையா? ஆங்கிலேயருக்கு அடி வருடைகளாக ஆங்கிலேயிடம் பென்ஷன் வாங்கி திண்ட நாசப்பாக கும்பல் இது. அவர்களுக்கு இந்த அளவுக்கு வேகம் இருந்தால் ரத்தத்தை சிந்திய நமக்கு எவ்வளவு வேகம் இருக்கு இந்த இந்திய சுதந்திரத்துக்காக? பாருங்க, இந்த அளவுக்கு கேவலமான ஒரு சூழல், இந்த அளவுக்கு மோசமான நபர்கள்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய இந்த 5 வருஷம் எப்படி போகும்னே தெரியல. என்ன காங்கிரஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஒன்றும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. அங்கே மம்தா பானர்ஜியும் ஒரு ஸ்ட்ராங் இல்லை. அநியாயமாக கெஜ்ரிவால் தன்னைத்தானே கண்ணை குத்தி கொண்ட ஒரு கதையா தன்னைத்தானே கெடுத்து கொண்டார். ஆமாம், இந்திய கூட்டணிங்கிற பேரில் இவங்க பண்ணுற ஒரு பிரிவினைவாதம் அதை விட பெருசாக பார்த்தான், இடையில பூந்துட்டான் டெல்லியில் பாஜக. முடிஞ்சு போச்சா? அப்போ என்ன ஆகும்? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள் இல்லை, ஒரே வார்த்தை, எதிர்கட்சியை ஒற்றுமையாக சேரணும். அங்கங்கே மாநிலத்தில் அங்கங்கே
என்னங்கிறத பார்த்து அவரவர்களுக்குள்ள கரெக்டாக பங்கிட்டுக்கிட்டு கரெக்டாக ஒற்றுமையாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்னார் பாஜக வந்திருக்காரு. இல்லை, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு போக்குக்கு சந்திரபாபு நாயுடு என்ன பதில் சொல்கிறார், நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார், அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடிப்பதற்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஒப்புக்கொள்கிறார்களா, இல்லை என்ன ஜால்ரா போட போறீங்களா? சந்திரபாபு நாயுடை பார்த்து கேட்குறேன், நிதிஷ்குமாரை பார்த்து கேட்குறேன். சந்திரபாபு நாயுடனுடைய அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு நாங்கள் வரமாட்டோம் சொல்லி போட்டு அதில் என்ன விஷயம் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு ஹஜ் செல்வதற்கு நாங்கள் மானியம் தருகின்றோம் கூட ஒரு இது தேர்தல் அறிக்கை விட்டிருந்தார் சந்திரபாபு நாயுடு. அதற்காகவே அந்த பாஜகவினர் மேடையில் ஏறாமல் அந்த அறிக்கை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் சந்திரபாபு நாயுடு நிலைமை என்ன, நிதிஷ்குமார் நிலைமை என்ன? இல்லை, இவர்களாம் இருந்து கொண்டு என்ன இஸ்லாமியர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒருவேளை எல்லா முகலாய கலை இடிக்கப் போகிறார்களா? இடித்து விட்டு இவர் சும்மா இருந்து விடுவார்களா? இல்லை, இவர்களுக்கு என்ற ஒரு விஷயம் வராதா? பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.